குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா போலரைசேஷன். ஸோ இன்றைக்கி ஒரு 10 பேஜஸ் கிட்டே நான் நடத்துகிறேன்ப்பா. ஸோ கொஞ்சம் லெசனை இன்னும் ஒரு 2 டேஸில் முடித்தோம்னா தான் உங்களுக்கு அப்சர்வேஷன் எழுத சரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், ஒரேடியாக பார்க்க வேணாம், சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா போலரைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ போலரைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைட்டோட வைப்ரேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலேயோ இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலேயோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு உங்களோட வேவ் வந்துட்டு பர்பண்டிகுலராக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொபகேஷன் ஆஃப் லைட், போலரைசேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லாங்கிடியூட்னல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுண்ட் வேவ்ஸில் வந்துட்டு 2 ஃபினாமினா இருக்குது. ஒன்று லைட் அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக இருக்கும், அண்ட் இட் இஸ் ஆல்சோ த ட்ரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட லைட் வேவ் வந்துட்டு ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் மூலியமாக நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம போலரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்டிங் த வைப்ரேஷன் ஆஃப் லைட் டு எனி one direction perpendicular to the direction of propagation of wave is called the polarization of light. அதாவது ஒரு லைட்டை வந்துட்டு ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் மூலியமாக நம்ம ஒரு இடத்துல ப்ராபகேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டைரக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, நம்ம கொடுக்குற அந்த லைட் வேவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது தான் நம்ம போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் படிச்சிருப்போம் ஃபஸ்ட் லெசனில். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா பிளேன் போலரைஸ் லைட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அன்போலரைஸ்டு லைட் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஸோ இதோட வைப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையுமே இருக்கும். ஸோ அது உங்களோட வேவோட ப்ரொபகேஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதுதான் நம்ம அன்போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அன்போலரைஸ்டு லைட் அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டைரக்ஷன்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையுமே இருக்கும். ஸோ பட் ஆனால் அதோட ப்ராபகேஷன் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அன்போலரைஸ்டு லைட் அப்படிங்கிறது. ஸோ அதே கீழே பாருங்கள், அப்படியே ப்ரெசன்ட் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அந்த ப்ரெசன்ட் ஆகிருக்கிறது வந்துட்டு உங்களோட வேவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இது போலரைஸ்டு லைட். ஸோ அப்போ அன்போலரைஸ்டு அப்படின்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். அதே போலரைஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். இதுதான் அன்போலரைஸ்டு அண்ட் போலரைஸ்டு லைட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிளேன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட வைப்ரேஷனில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு ரோம்பஸ் மாதிரி எடுத்துகிட்டு அந்த ரோம்பஸ்குள்ளே நீங்கள் வேவை கொடுத்தீங்க அப்படின்னா அதோட போலரைசேஷன் வந்துட்டு EFGH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனதர் போர்ஷனை எடுத்துக்கும். அதாவது பிளேன் ஆஃப் வைப்ரேஷன் அண்ட் தி பிளேன் ஆஃப் போலரைசேஷன் கண்டைன் தி டைரக்ஷன் ஆஃப் போலரைசேஷன் ஆஃப் லைட். அதாவது லைட்டோட போலரைசேஷனுக்கு ரெண்டுமே பர்பண்டிகுலராக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளேன் ஆஃப் போலரைசேஷன். அப்படி அப்போ வைப்ரேஷன் வந்துட்டு ABCDயில் இருக்கும், போலரைசேஷன் வந்துட்டு EFGHஆக இருக்கும். ஸோ டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம இன்ஸ்டன்ட் லைட் கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா உங்களோட அந்த ரோம்பஸ்க்கு அந்த EFGH அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இதான் டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது எப்படியெல்லாம் போலரைசேஷனை நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா போலரைசேஷன் பை செலக்டிவ் அப்சார்ப்ஷன். ஸோ ஏதோ ஒரு அப்சார்ப்ஷன் மூலியமாக நம்ம பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனில் அண்ட் தென் டபுள் ரிஃப்ராக்ஷனில் பார்க்கலாம், அப்புறம் ஸ்கேட்ரிங்கில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போலரைசேஷன் பை செலக்டிவ் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த செலக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டிரான்ஸ்மிட்டட் வேவ்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். அதாவது டிரான்ஸ்மிட் ஆகி வெளியில் வர அந்த வேவ் வந்துட்டு உங்களோட அந்த டைரக்ஷன் ஆஃப் வேவுக்கு பேரலாகவும் அதே சமயம் எல்லா சைடோட வைப்ரேஷனையும் அதை அப்சர்வ் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செலக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு போலரைட்ஸ் ஆர் போலரைசர் அப்படிங்கிறத ஒரு தின் கமர்ஷியல் ஷீட் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த செலக்டிவ் அப்சார்ப்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைக்ரோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த டைக்ரோயிசம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா
எல்லா நம்பர் ஆஃப் வேவ்ஸையும் வந்துட்டு ஒரு இடத்துல அப்சர்வ் பண்ணக்கூடியதுனால நம்ம அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டபுள் பர்பஸ் அப்படிங்கிறதுனால டைக்ரோயிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1932 ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் எட்வர்ட் லேண்ட் அப்படிங்கிறவர் வந்துட்டு நிறைய ஷீட்ஸை யூஸ் பண்ணி இதை நம்ம பண்ணியிருப்பார். ஸோ இதில் அவர் யூஸ் பண்ண ஒரு ஷீட் பார்த்திங்க அப்படின்னா டெர்மலைன் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் போலரைசிங் மெட்டீரியல். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா போலரைட்ஸ் ஆர் ஆல்சோ மேட் ஆர்டிஃபிஷியல். இது வந்துட்டு என்ன பண்ண நம்ம இதை ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்து அதை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். நேச்சராக இது கிடையாது, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை டிஸ்கவர் பண்ணது மூலயமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் நீடில் ஷேப்டு கிறிஸ்டல், அதாவது குவனைன் அயோடோசல்ஃபைட் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு அது மூலியமாக அந்த ப்ராப்பர்ட்டி மூலயமா நம்ம லைட்டை போலரைசிங் பண்ணோம். ஸோ அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்தீங்க அப்படின்னா 2 டிரான்ஸ்பேரண்ட் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு ஒரு விதமான குட் போலராய்டாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பாலிவினைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி கலர்லெஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணாங்க. அதாவது நிறைய விதமான கிறிஸ்டல் ஷீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அப்சார்ப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போலரைஸ்டு லைட் அண்ட் அன்போலரைஸ்டு லைட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேவ்ஸ் வந்துட்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஒரு சிங்கிள் பிளேன் நார்மல் டு தி டைரக்ஷன் ஆஃப் ரேவாக இருக்கும். அதே அன்போலரைஸ்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைரக்ஷனுமே நார்மல் டு தி டைரக்ஷன் ஆஃப் ரேவாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு அசிமெட்ரிக்கல் ரே டைரக்ஷன். அன்போலரைஸ்டு பார்த்திங்கன்னா சிம்மெட்ரிக்கல் ரே டைரக்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அன்போலரைஸ்டு லைட்டை போலரைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் சோர்ஸை வந்துட்டு கன்வென்ஷனலாக அது ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போலரைசர் அண்ட் அனலைசர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அனலைசர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிடெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த மெட்டீரியலை வந்துட்டு நம்ம அந்த போலரைசரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலைசர் அப்படின்றது. ஸோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஸோ இட் இஸ் அன் அன்போலரைஸ்டு பீம் ஆஃப் லைட். இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்போலரைஸ்டு பீம் ஆஃப் லைட். இதோட வைப்ரேஷன் வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லையுமே வந்துட்டு அதோட ப்ராபகேஷனுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம லைட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா போலராய்டில் P1ல் பாஸ் பண்ணும்போது அதோட வைப்ரேஷன் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆகி ஒரே ஒரு பிளேனில் மட்டும் கிடைக்கும். ஸோ அதோட எமர்ஜென்ட் பீம் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் போலரைட் P2ல் போய் பாஸ் ஆகும். ஸோ அவங்களோட P2 வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லைட் ரேயில் வந்துட்டு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் ஒரு பர்டிகுலர் பொசிஷன் P2ல். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அதோட இன்டென்சிட்டி வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அந்த போலராய்டை நம்ம வந்துட்டு P2க்கு ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகி எங்கே வரும் அப்படின்னா இட் ரொட்டேட்டட் த்ரூ 90 டிகிரி. 90 டிகிரியில் வந்துட்டு அது என்ன பண்ணும், ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஃபர்தராக நீங்கள் திரும்பி எகெயின் ரொட்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா லைட்டு வந்துட்டு ரீஅப்பியர் ஆகி இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி அதோட மேக்ஸிமம் 90 டிகிரி அது ரீச் பண்ணிடும். ஸோ அப்போ அதோட லைட் வந்துட்டு P1லேருந்து வெளியில் வரும்போது பிளேன் போலரைஸ்டாக இருக்குது. அதே உங்களோட போலரைஸ்டு வந்துட்டு பாஸ் ஆகி ஒரு லைட் வழியாக பாஸ் ஆணுச்சு அப்படின்னா அதை நம்ம போலரைசர்னு சொல்கிறோம். ஸோ அதே வந்துட்டு நம்ம எக்ஸமைன் பண்ணுறோம், அதை நம்ம எடுத்து காட்டுறோம் இன்னொரு லைட் மூலயமா போலரைஸ்டாக நம்ம அதை எடுத்து எக்ஸமைன் பண்ணி காட்டுறோம் இன்னொரு போலராய்டு மூலயமா அப்படின்னா அதை நம்ம அனலைசர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கொடுக்குற P1 போலரைசர்னு சொல்கிறோம், அதை எடுத்து எக்ஸமைன் பண்ணி காட்டுறதை நம்ம அனலைசர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போலரைசருக்கும் அனலைசர், அதாவது நம்ம பார்க்குற நம்ம வந்துட்டு அனலைசர், எடுத்துக்கிறது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா போலரைசர். ஓகே, ஸோ டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது அந்த அன்போலரைஸ் லைட்டோட இன்டென்சிட்டி ஐன்னு சொல்கிறோம். அப்போது போலரைஸ் லைட்டோட இன்டென்சிட்டி வந்துட்டு I/2. ஸோ ஏன்னா அதர் ஹாஃப் ஆஃப் தி இன்டென்சிட்டி வந்துட்டு போலரைசர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ அடுத்தது பாருங்கள், இதை யூஸ் பண்ணி பிளேன் அண்ட் பார்ஷியலி போலரைஸ்டு லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளேன் போலரைஸ்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்டென்சிட்டி வந்துட்டு மேக்ஸிமம்லேருந்து 0 டிகிரிக்கு ஒவ்வொரு 90 டிகிரி ரொட்டேஷனுக்கும் அனலைசரை யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு பிளேன் போலரைஸ்டு அப்படிங்கிறது. ஸோ அதே அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலி போலரைஸ்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைட்டோட இன்டென்சிட்டி மேக்ஸிமம் அண்ட் மினிமம், பட் ஆனால் 0 கிடையாது. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்ஷியலி போலரைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு 0 டிகிரிக்கும்
90 டிகிரி ரொட்டேஷன் எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம்லேருந்து 0 வருது பிளேன் போலரைஸ்ட். அதே மேக்ஸிமம் டு மினிமம், மேக்ஸிமமாக இருக்கலாம் மினிமமாக இருக்கலாம், பட் ஆனால் 0 கிடையாது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியலி போலரைஸ்டு லைட். ஸோ கீழே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பிளேன் போலரைஸ்டுக்கும் பார்ஷியல் போலரைஸ்டுக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மௌலர்ஸ் லா அப்படிங்கிறது. ஸோ இன் 1809 ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் மௌலர்ஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீம் ஆஃப் பிளேன் போலரைஸ் லைட், அதோட இன்டென்சிட்டி I0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்துட்டு இன்சிடெண்ட்டாக அனலைசராக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த லைட்டோட இன்டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐன்னு சொல்கிறோம் ஃப்ரம் தி அனலைசர். ஸோ இட் கேன் டேக் அஸ் தி ஸ்கொயர் ஆஃப் தி கொசைன் ஆஃப் ஆங்கிள். அப்போ ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒரு ஆங்கிள் எடுத்து அதோட டிரான்ஸ்மிஷனை பொலரைசராகவும் அனலைசராகவும் யூஸ் பண்ணக்கூடியது தான் மௌலர்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேலே அப்படியே டயக்ராம் பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அன்போலரைஸ்டு லைட்டை எடுத்துக்கிறாங்களா, அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், போலரைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதோட மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கு வந்துட்டு அந்த ரே எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டை நம்ம இடையில யூஸ் பண்ணும்போது அந்த அனலைசர் வந்துட்டு என்ன பண்ணுது, ரொட்டேட் பண்ணி கொடுக்குது. அப்போ ரொட்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா I I0 cos square theta அப்படின்னு சொல்கிறது. ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் ஆஃப் போலரைசர் அண்ட் தி அனலைசர், அதோட இன்க்ளைன்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டா. I0 அப்படிங்கிறது இன்டென்சிட்டியாக எடுத்துக்கிறோம். எலக்ட்ரிக் வெக்டாரோட ஆம்ப்ளிடியூடை ஏவாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஏங்கிற ஆம்ப்ளிடியூடு வந்துட்டு 2 ரெக்டாங்குலர் காம்போனன்ட்ஸ் எடுத்துக்குது. ஒன்று A cos theta, இன்னொன்று A sin theta. ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா parallel and perpendicular to the components. அப்போது ஒரு காம்போனன்ட் A cos theta அப்படிங்கிறது உங்களோட அனலைசர் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த லைட்டோட இன்டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அனலைசருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். தட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் தி காம்போனன்ட். அப்போ I ப்ரொபோஷனல் டு A cos theta ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுக்குறோம் K. அப்போ I is equal to K into A cos theta square. ஸோ Kங்கிறது ப்ரொபோஷனாலிட்டி. ஸோ அப்போ I is equal to K A squared cos square theta. ஸோ இந்த K A squaredக்கு பதிலாக I0 எடுத்துக்கிறோம். அப்போ I is equal to I0 cos square theta. ஓகே, ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மௌலர்ஸ் லாவை தனியாக எடுத்து பிளேன் ஆஃப் போலரைசர் என்ன, பிளேன் ஆஃப் அனலைசர் என்ன, A cos theta and A sin theta, அந்த ஆம்ப்ளிடியூடை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், அதோட ஆங்கிளை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 2 கேசஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா தீட்டா 0வாக இருக்கும். அப்போ காஸ் 0ங்கிறது 1. அப்போ I is equal to I0. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொலரைசரோட டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் வந்துட்டு அனலைசருக்கு பேரலாக இருக்கும். அதே உங்களோட அனலைசர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தட் இஸ் அனலைசர் இஸ் ஈக்குவல் டு தி இன்ஸ்டன்ட் லைட் ஃப்ரம் தி பொலரைசர். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தீட்டா 90 டிகிரி. ஸோ அப்போ காஸ் 90ங்கிறது 0. அப்போ ஐங்கிறது 0. அப்போ போலரைசரும் அனலைசரும் ஒவ்வொரு இன்சிடென்ட் ஆஃப் லைட்டுக்கும் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலர். ஸோ த அனலைசர் இஸ் 0. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட மௌலர்ஸ் லா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைட்டோட யூசஸ் ஆஃப் பொலரைஸ் பார்க்க போகிறோம். பொலரைசேஷன்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் பொலரைஸ். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, கோகுல்ஸ் அண்ட் கேமராஸ் டு அவாய்ட் கிளேர் ஆஃப் லைட், லைட்டோட கிளேர் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து 3D பிக்சர்ஸில் பொலரைஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஆயில் பெயிண்டிங்ஸை இம்ப்ரூவ் பண்ண, அதோட கான்ட்ராஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைட்டோட இன்கமிங் லைட்டோட இன்டென்சிட்டியை வந்துட்டு ஒரு விண்டோ கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் டிஸ்க், CD டிஸ்க்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம இந்த பொலரைசர் லேசர் பீமை தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது LCD லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ இதிலலாம் வந்துட்டு இந்த பொலரைசர் லைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் மூலமா எப்படி நம்ம பொலரைசேஷனை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீம் ஆஃப் அன்போலரைஸ் லைட் எடுத்துக்கிறோம். அது வந்துட்டு ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ் XY அப்படின்னு சொல்லிட்டு இது வழியாக உங்களோட லைட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனும் பண்ணும், ரீஃப்ராக்ஷனும் பண்ணும். ஸோ இது அன்போலரைஸ்டாக இருக்கும்போது 2 வைப்ரேஷன், இட் கன்சிஸ்ட் ஆஃப் வைப்ரேஷன் parallel to the reflecting rays and also not parallel to the refracting. dots இருக்கிறது parallel and dots இல்லாதது வந்துட்டு unparallel. ஸோ
அப்போ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்ஸ்டன்ஸில் உங்களோட ரிஃப்ளெக்டட் லைட் வந்துட்டு பிளெயின் போலரைஸ் லைட்டில் நம்ம பார்க்கலாம். அதே ரீஃப்ராக்டட் லைட்டை வந்துட்டு பார்ஷியலி போலரைஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்டட் லைட்டை பிளெயின் போலரைஸில் நம்ம பார்க்கலாம், ரீஃப்ராக்டட் லைட்டை பார்ஷியலி போலரைஸில் நம்ம பார்க்கலாம். இட் இஸ் பிகாஸ் பார்ஷியல் வைப்ரேஷன் டு த சர்ஃபேஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் அண்ட் அதர் வைப்ரேஷன் எல்லாமே எப்படி ஆகிடும், ரீஃப்ராக்டட் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு சில பேரலல் வைப்ரேஷன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா பார்ஷியலி போலரைஸ் லைட்டையும் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், போலரைசிங் ஆங்கிள் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்சிடென்ட் பீம், ரிஃப்ளெக்டட் பீம் அண்ட் ரீஃப்ராக்டட் பீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ரூஸ்டர்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு லா சொல்லியிருக்காரு. என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலரைசிங் ஆங்கிள், ரிஃப்ளெக்டட் அண்ட் ரீஃப்ராக்டட் எல்லாமே ஒன்றோட ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த ஐபி அப்படிங்கிறது போலரைசிங் ஆங்கிள், ஆர்பி அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஸோ இதை எப்படி எழுதலாம், ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஐபி. ஸோ அப்போ ஸ்னெல்ஸில் அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், sin IP by sin RP is equal to n. ஸோ இந்த RPங்கிறத நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், 90 டிகிரி மைனஸ் ஐபி. ஸோ அந்த 90 மைனஸ் டீட்டானது என்னது, காஸ் டீட்டா. அப்போ sin IP by cos IP is equal to n. ஸோ sin by cos அப்படிங்கிறது tan. ஸோ tan IP is equal to n. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரூஸ்டர்ஸ் லா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட போலரைசிங் ஆங்கிள் வந்துட்டு transparent medium is equal to the refractive index. உங்களோட refractive index வந்துட்டு உங்களோட polarizing angle எப்படி இருக்குது, tangent to the angle இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம்ப்பா. இது வரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.